உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய நால்வரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள். மற்ற கிரகங்களினால் அனுகூலம் இல்லை. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பண விஷயங்களில் பிரச்சனை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை. விவாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ராகுவின் நிலையினால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் அலைச்சலும் உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை குருமங்கள யோகத்தை அளிக்கிறது. பலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் அமையும் யோகமும் உள்ளது. உத்தியோகம். கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் அலுவலகத்தில் அனைவருடனும் அனுசரித்தும் விட்டுக் கொடுத்தும் நடந்து கொள்வது உங்கள் நன்மைக்கு ஏற்றது. வாக்குஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி பகவான் இருப்பதால் பிறருடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியம். உறவினர்கள், நண்பர்கள், மேலதிகாரிகள் ஆகியோருடன் விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில், வியாபாரம். சுக்கிரன், ராகு ஆகிய இரு கிரகங்களும் சிறந்த சுபலம் பெற்று விளங்குவதால் முன்னேற்றமான மாதம் இது. உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக உள்ளது. சந்தை நிலவரம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. ராகுவின் நிலை உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும். உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் தொழிற்சாலையை விரிவுபடுத்துவதற்கும் ஏற்ற மாதம் இந்த ஆவணி மாதம். புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம். ஏற்றுமதி, இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அதனால் உற்சாகம் மேலிடும். உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற காலகட்டம் இந்த ஆவணி மாதம். கலைத்துறையினர். குரு, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய 4 கிரகங்களுக்கும் கலைத்துறையில் ஆதிக்கம் உண்டு. இந்த கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும், வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகைகள் மற்றும் நடிகர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு லாபகரமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர். சுக்கிரனும் ராகுவும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள முக்கிய கிரகங்கள் ஆவர். இவர்கள் இருவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்வீர்கள். மாணவ, மாணவியர். இம்மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு காத்துள்ளது. ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும். இருப்பினும் அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம் போன்றவை குறைவின்றி கிடைக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்குவதால் செலவுகளும் குறையும். அரசாங்க உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைப்பது மன ஆறுதலை தரும். பழைய கடன்கள் தொடங்குவதால் மனதில் கவலை ஏற்படும். பெண்மணிகள். குருவும் சுக்கிரனும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் புதிய ஆபரண வஸ்திர சேர்க்கை உண்டாகும். ராகுவின் நிலை சாதகமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பரிகாரம். சூரியனால் ஏற்படும் அஷ்டமஸ்தான தோஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேளைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 16 இரவு முதல் 19 காலை வரை. நன்றி.